பெரம்பலூர் வக்கீலை புள்ளி சூனியம் வைத்துக் கொள்வதாக பேராசிரியரிடம் 21 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய சென்னை மந்திரவாதி கைதானார். கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்டவர் 45 வயது ரகு. பில்லி சூனியம் ஏவல் போன்ற மாந்திரீகம் செய்வதாக கூறிக்கொண்டு வலம் வருகிறார். தற்போது சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் இவருக்கு தமிழரசி என்ற மனைவி மற்றும் ஒரு மகன், 2 மகள்கள் உள்ளனர். பப்பாளி விஷ்ணு மாயா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றையும் ரகு நடத்தி வருகிறார். அதில் மாந்திரீகம் பற்றி அவ்வப்போது பேசுவது உண்டாம். பில்லி சூனியத்தால் ஒருவரை பைத்தியமாக்க முடியும், தற்கொலைக்கு தூண்டிவிட முடியும், விபத்தில் அகால மரணமடையச் செய்ய முடியும் என்றும் அள்ளிவிடுவாராம். குறைஞ்சபட்சம் பப்பாளி விஷ்ணு மாயாவுடைய பூஜை 3,97,000 ரூபா. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 397 குட்டிச்சாத்தன்களுக்கு 1000 ரூபா வீதம் 3,97,000 ரூபா ஆகும். அது இருக்கின்ற பட்சத்தில் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க 1000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாது. ரகுவின் யூடியூப் சேனலை பார்த்த பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பேராசிரியரான 40 வயது ரமேஷ் கிருஷ்ணா அவை அனைத்தும் உண்மை என நம்பியுள்ளார். இதையடுத்து ரமேஷ் கிருஷ்ணா தான் வசிக்கும் துரைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தனது எதிரியான வழக்கறிஞர் ஒருவரை மாந்திரீகம் வைத்து கொல்ல வேண்டும் என ரகுவை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். ரமேஷ் கிருஷ்ணா கூறியதை கேட்ட மந்திரவாதி ரகு இந்த காரியத்தை செய்ய சுடுகாட்டில் நள்ளிரவு பூஜைகள் செய்ய வேண்டும், அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்று கூறியுள்ளார். அதன்படி கேட்ட பணத்தை கொடுக்க ரமேஷ் கிருஷ்ணா முன்வந்துள்ளார். முதல் தவணையாக ரகுவிற்கு 10 லட்சம் ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். மேலும் அவ்வப்போது ரகு பணம் கேட்க ரமேஷ் கிருஷ்ணா மேலும் 11 லட்சம் என மொத்தம் 21 லட்சம் ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அண்ணா, உங்கள் வீடியோ ஆடியோ கேட்டாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் சென்னையில் இருப்பீங்கண்ணா? என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாள் மட்டும் எனக்கு டைம் வேணும். நீங்கள் ஒருவேளை இப்போ அதுக்குள்ளார இந்த 4-5 நாள் சென்னையில் இருப்பீங்கன்னா உங்களை நான் நேரில் பார்த்தே அந்த கேஷை கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடுவேன். அப்படி ஒருவேளை நீங்கள் கேரளா போயிட்டீங்கன்னா நான் எப்படி வந்து கொடுக்கட்டும்னா, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் போடட்டுமா? அது மட்டும் எனக்கு சொல்லுங்கண்ணா. ஐயா, இது மத்தியானம் எடுத்தது உங்களை நம்பி ப்ரொஃபஸர் சார் போட்டுவார் கேஷ்ன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் பூஜை. ஓகேவா? ஸோ இப்போ ஈவினிங் பூஜை வந்து விளக்கேற்றிருக்கோம். ஏன் கொஞ்சம் குயிக்காக செய்கிறேன்னா, இன்னொரு கிளைண்ட்டுக்கு இன்றைக்கி பூஜை இருக்குது. ஸோ நேற்று உங்களுக்கு பண்ணலை நைட்டு, அந்த இடத்துல இன்னொரு கிளைண்ட்டுக்கு இருக்குது, பார்க்கிங் ப்ராப்ளம். அதை நான் சொல்கிறேன் பாருங்க டீட்டெயிலாக. ஸோ அவங்களுக்காக போட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன், எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம், இப்போ எடுத்துடுவேன், உடனே போடுறேன். தேங்க்யூம்மா. ஆனால் இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டு சமயங்களில் ஏதாவது இந்த ஹைகோர்ட்டுக்கு கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போகவும் வரவும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பஸ் இல்லைனாக்கா காரு அந்த மாதிரி போவானுங்க. எப்போயாவது ஒரு வாட்டி 2 வீலர்லேயும் போகிறது அவனுக்கு பழக்கம். ஆனால் அந்த 2 வீலர் வந்து எய்தர் மெட்ராஸில் வச்சுருப்பான், அப்படி இல்லைன்னா இந்த ஊரில் வச்சுருப்பான். ஸோ 2 வீலரும் யூஸ் பண்ணுறான். ஸோ எங்கே போனாலும் 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, சமயங்களில் காரு அது இதுன்னு கூட மாறலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி. இதனிடையே திருச்சி திருவரம்பூரில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மந்திரவாதி ரகுவை வேறு ஒரு மோசடி புகாரில் போலீசார் கைது செய்தனர். அப்போது நடத்திய விசாரணையில் ரகுவின் செல்போனில் வக்கீலை மாந்திரீகத்தால் கொல்ல 21 லட்சம் ரூபாய் பணம் பெற்றது குறித்து மந்திரவாதி ரகு மற்றும் ரமேஷ் கிருஷ்ணா இடையேயான உரையாடல் வீடியோ பதிவை கண்ட போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அது குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன்படி பெரம்பலூர் போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் ரமேஷ் கிருஷ்ணாவின் சதித்திட்டம் குறித்து அறிந்த வழக்கறிஞர் மாறன் அது குறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் 2 தினங்களுக்கு முன்பு பேராசிரியர் ரமேஷ் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்தனர். அதே நேரத்தில் திருச்சி வழக்கில் கைதான மந்திரவாதி ஜாமீனில் வெளியே வந்து ரமேஷ் கிருஷ்ணா கைதானது தெரியாமலேயே அவரை சந்திக்க வந்தபோது பெரம்பலூர் போலீசிடம் வசமாக சிக்கினார். அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. மந்திரவாதி ரகு தனது மாந்திரீக பூஜைகளை பற்றி யூடியூபில் பேசி அதன் மூலம் பல பேரை மூளைச்சலவை செய்து ஏமாற்றி கூகுள் பே மூலம் ஏராளமான அளவுக்கு பணம் குவித்திருப்பது உறுதியானது.
இதையடுத்து மந்திரவாதி ரகு மீது சதி செய்தல், ஏமாற்றி மோசடி செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் பின்னர் அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் பேராசிரியர் ரமேஷ் கிருஷ்ணா கொடுத்த 21 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகியுள்ள மந்திரவாதி ரகுவின் மனைவி தமிழரசியை போலீசார் தேடி வருகின்றனர். அறிவியல் வளர்ச்சியுற்ற இன்றைய காலத்திலும் இதுபோல் மந்திரம், தந்திரம், பில்லி சூனியம் என கூறி வலம் வருபவர்களிடம் நன்கு படித்தவர்கள் கூட பணத்தை இழப்பது அறியாமையின் உச்சமென சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.